வெல்கம் டு காசி சார். Thank you very much. நான் முதல்ல போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். கோவில்ல இருக்க பூசாரிங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களுக்காக சிறப்பு அபிஷேகம்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கு சார். இங்க பாருங்க, கோயிலுக்கு போறப்ப பயபக்தியோட போறமே தவிர பந்தோபஸ்தோட போகக்கூடாது. நான் என் சொந்த செலவுல போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறேன். அங்கிருந்து என்ன யூனிவர்சிட்டி கூட்டிட்டு போக போதும். டாக்ஸி. அடடா பாலு சார், வணக்கம் சார். நீங்க என்ன சார் காசில? என்னய்யா நீங்க தமிழாளா? இங்க நிறைய பேர் இருக்காங்க சார். சார் கொடுங்க சார். ஏய் என்ன டாக்ஸிக்காரன் சார். எவ்வளவு? உங்ககிட்ட யாராவது பணம் கேட்பாங்களா? நீங்க என் டாக்ஸில உட்கார்ந்து அதுவே போதும். வாங்க சார். ஏய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. பாலு சார் வணக்கம் சார். நீங்க என்ன சார் காசில? அது ஒண்ணும் இல்ல, பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தா போதுமா? கொஞ்சம் பக்தி வேணும்ல, அதான். சார் நீங்க இருங்க சார். என்னய்யா இது? டாக்ஸி மேல நந்தினி, போட்டு மேல நந்தினி, யார் அவங்க? எங்க தலைவரோட அக்கா பொண்ணு. கார் மேல போட்டு மேல என்னங்க நம்மளால பார்க்க முடிஞ்சா தலைவரோட இதயத்துல கூட அந்த பேர் தான் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த போட்டை ஓட்டுக்கடான்னு இந்த அனாதைக்கு வழிகாட்டினது கூட எங்க தலைவர் தாங்க. போதும் நிறுத்துடா. இந்த நல்லா இருக்கிய. Next candidate on stage, Miss Nandini. வணக்கம். क्या यार? सर மாஜி நந்தி, நேற்று ஸ்டேஜ்ல பாட்டு பாடி நம்ம எல்லாரும் ஸ்பெல்பவுன் ஆக்குனாரே, அவர் உனக்கு என்ன வேணும்? அவரா? அவர் எங்க மாமா. ரயில்வே ஸ்டேஷன்ல டாக்ஸி டிரைவரா வேலை செய்யறாரு. மாமானா நீ கட்டிக்க போறவரா? மாமாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதா? இம்பாசிபிள். மாமா இது வரைக்கும் தான் கல்யாணம் செஞ்சுக்காம என்னையும் என் தம்பியும் படிக்க வைக்கிறாரு. உங்க மாமா திடீர்னு யாராவது ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா? எங்க மாமாவும் கல்யாணமா? பீஷ்மர், ஆஞ்சநேயர், விவேகானந்தர் எப்படி கல்யாணம் செஞ்சுக்காம இருந்தாங்களோ அப்படிதான் எங்க மாமா கூட இருப்பாரு. உங்க மாமாவுக்கு சரியான ஃபிகர் கிடைக்காதனாலதான் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? எங்க மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். He will not marry anybody. சரி, ஜாலி ஒரு பெட் வச்சுக்கலாமா? பெட்டா? உங்க மாமாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? சாரி பல்லவி, நீ ஒரு கவர்மெண்ட் பொண்ணு. ராஜ்பவன்ல வேணா நுழையலாம், ஆனா எங்க மாமா வாழ்க்கையில் நுழைய முடியாது. நுழைஞ்சுட்டா முடியாது. ஓகே பார்க்கலாம். 2 daysல ஒரு அதிசயம் நடக்க போகுது. Just watch. அப்பா, இது என்ன பொண்ணா? இல்ல ஜிஆர் தங்க மாளிகையா? மொபைல் நகை கடையை திறந்துட்டாங்களா? இவ உடம்புல இருக்கிற நகையை வித்தாலே 6 டாக்ஸி வாங்கலாம். நமஸ்தே மேடம், டாக்ஸி சாயே क्या? இங்க ஒரு தமிழ் டாக்ஸி டிரைவர் இருந்தாரு. நீங்க தமிழா? இந்த காசிலேயே நான் ஒருத்தர் தமிழ் டாக்ஸி டிரைவர். சீ, நீ இல்ல. அவருக்கும் உனக்கும் பில் கலெக்டருக்கும் பில் கிளின்டனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு. அவர் அழகா ஹீரோ மாதிரி இருப்பாரு. அழகா இருந்து லாபம். யாரு பிடிச்சாலும் அதே ஸ்டீரிங் தான், யாரு பிடிச்சாலும் அதே ஆக்சிலேட்டர் தான். ஏம்மா இதெல்லாம் ஒரிஜினலா? ஆமா ஒரிஜினல் தான். ஒரிஜினலா நான் தான் கூட்டு போகணும். நீங்க வாங்க. வாங்கம்மா, வாங்கன்னு சொல்றேன்ல. வணக்கம்ண்ணா, உனக்காக தான் சவாரியை கூட்டு வந்த. சுத்த தங்கம், சுத்த தமிழ். நீங்க கேட்ட பில் கிளின்டன் இவர் தான். இந்த பழம் புளிக்கும். எங்க போனோம்? கங்கைக்குள்ள. கங்கைக்குள்ளையா இல்ல கிட்டையா? கிட்டதான். டாக்ஸி அங்க இருக்கு. தடுக்காதீங்க, எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. என்ன செய்ய போற? தற்கொலை பண்ணிக்க போறேன். எனக்கு யாரு இருக்கா? நான் யாருக்காக வாழணும்? நான் இல்ல, அதாவது நான் எல்லாரும் இருக்காங்களான்னு சொல்ல வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். வேணும்னா கொஞ்ச நாளைக்கு நீ என் வீட்லயே தங்கலாம். கொஞ்ச நாளைக்கா இல்ல பெர்மனன்ட்டானு நான் டிசைட் பண்ணிக்கிறேன்டா. நந்தினி, நந்தினி வரேன் மாமா. நீ மேல போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ தவறி விழ போனா நான் புடிச்சிட்டு ஹெல்ப் பண்ண. என்ன மாமா? நந்தினி, உன் ஃப்ரெண்ட். ஏன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்ட் மாதிரி. நம்ம கெஸ்ட் நீ நல்லா கவனிச்சுக்கணும்.
நீ மேல போ. அம்மாடி கூப்பிட்டீங்களா? ஸ்லிப் ஆகும் ஜாக்கிரத. நீ மேல போ. நந்தினி நல்லா கவனிச்சுக்கணும். ஓகே. என்னடா இங்க சினிமாவா காட்டுறாங்க? இல்ல புதுசா ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்களா, ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா? என்ன ஏற்பாடு டபுள் மீனிங் டயலாக் பேசுற? டபுள் மீனிங்ல இல்ல, சிங்கிள் மீனிங் தான். அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது என்ன ஏற்பாடு சாப்பிடுறோமோ பண்ணலாமா? அதே அவளும் சாப்பிடுவா. நான் இருக்கேன்ல, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க போங்க. போங்கடா.